Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்து டிசம்பர் 30 கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வருகிற 30 காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 30 காலை 10 மணி, வருகிற 30 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு நிதியில் உள்ள 81 மாவட்டங்களில் நடைபெறும், சென்னை மாவட்டத்தை தவிர்த்து. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சார் என்று பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சார் யார்? சார் யார் என்பதை மறைக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர் தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஆளும் கட்சி சார்ந்தவர் என்பதால் அவரை தப்பிக்க வைக்க காவல்துறை முயற்சி செய்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு காரணமாக 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். டாக்டர் மன்மோகன் சிங் மறைவுக்கு இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். மறைந்த மன்மோகன் சிங் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் என்றும் அவரது பங்களிப்புகள் நாட்டின் வரலாற்றில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளதாகவும் புகழாரம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு தமிழக காவல்துறையின் அலட்சியமே காரணம் என தேசிய மகளிர் ஆணையம் குற்றச்சாட்டு. மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். இனி இந்த வழக்கை திமுக அரசின் காவல்துறை விசாரிப்பதற்கு தார்மீக தகுதியில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக வளாக பாலியல் வழக்கில் காவல்துறை மாணவியின் தனிப்பட்ட விவரங்களுடன் எஃப்ஐஆரை எப்படி இணையத்தில் வெளியிட்டது? பாதிக்கப்பட்டவரின் பெயரை வெளியிடக்கூடாது என்ற அடிப்படை கூட ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறைக்கு தெரியாதா என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. காமக்கொடூரன் ஞானசேகரனை எத்தனை நாட்கள் சுதந்திரமாக நடமாட விட்டதற்கு திமுக அரசின் காவல்துறையே முழு பொறுப்பு. இவ்வளவு முக்கியமான வழக்கின் குற்றவாளியை எதற்கு காவல்துறை விடுவிக்க முயற்சித்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வெளியிடும் ஸ்டாலின் அரசு. அந்த மாணவி பல்கலைக்கழகத்தில் புகார் அளிக்காமலே போஸ்ட் கமிட்டியில் புகார் அளிக்காமலே
போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க 100 கால் பண்ணி அப்படி ஒன்று தகவல் இல்லை. அப்படிதான் காவல்துறை விசாரணைக்கு உட்பட்டது. அதிகமான செய்திகளை பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் தெரிவித்தது என்பது அதுக்கு விசாரணைக்கு முகந்ததாக நிச்சயமாக சொல்லவில்லை. அது உறுதியாக சொல்லணும். அது இல்ல போஸ் கமிட்டிக்கு சொல்லவில்லை என்பதை 100க்கு 100 அறுதியிட்டு சொல்கிறேன். சொல்லவில்லை. மனுதாரர் தந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நேத்து கமிஷனர் பேசுறப்ப பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாணவி வந்து அங்க சொல்றாங்க காலேஜ்ல இருந்து தான் கம்ப்ளைன்ட் வரப்பட்டது, அங்க இருந்து கோட்டூர்புரத்துல இருந்து வந்து தான் இங்க வந்து கம்ப்ளைன்ட் எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கான செய்தி அல்ல, அதுக்கான செய்திகள் அல்ல, அந்த வார்த்தையும் பொருள் அல்ல. அவர் விசாரணை தொடர்கிறது. இல்ல இல்ல மீண்டும் இல்ல சார், மீண்டும் சொல்லுகிறேன். மனுதாரர் புகார் அளித்ததற்கு பிறகு விசாரணை தொடர்ந்து கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார். ஈவினிங் 4 மணிக்கு நமக்கு ஒரு 100 கால் வருது. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி கால் பண்ணுறாங்க. அந்த 100 காலை பேஸ் பண்ணி நம்ம போலீஸ் டீம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் போஸ்ட் டீம்னு ஒரு கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியும் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடுறோம். காவல் ஆணையரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்ததால் மக்கள் அதிர்ச்சி. அடுத்தடுத்து பல்வேறு வழக்குகளில் சிக்கும் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன். சென்னை கோட்டூர்புரத்தில் கடந்த ஜூன் மாதம் கார் நிறுத்துவது தொடர்பாக ஒருவருடன் அவதூறாக பேசி தகராறு செய்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் புகார் தொடர்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் எஃப்ஐஆரை கசியவிட்ட காவல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவ மாணவிகள் வலியுறுத்தல். காவல்துறை உண்மையை மூடி மறைக்க முயன்றதாகவும் மாணவர்களின் போராட்டத்திற்கு பிறகே வழக்கை வேகப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து ஈரோடு மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிராக பல்வேறு மாவட்டங்களில் நடைபெறும் பாலியல் தொல்லை சம்பவங்களை கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பு. 4 ஆண்டுகளாக எந்த வளர்ச்சி திட்டமும் தராத ஆட்சியாக ஸ்டாலினின் ஆட்சி உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. 3 வருஷம் முடிஞ்சு 4 வருஷம் ஆகி போச்சு. எந்த திட்டம் தராமல் ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரே பேச்சாக ராஜேந்திர சொன்னது போல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த ஆட்சி போக வேண்டும், எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த மாவட்டத்திற்குரிய 7 தொகுதியும் கண்டிப்பாக இங்கே அமைச்சராக இருந்து ராஜேந்திர அதிகமான திட்டங்களை எடப்பாடியாரிடம் அம்மான் கேட்டு பெற்று வந்திருக்கார். அவர் கூட திட்டங்கள் தான் நடந்துட்டு எந்த திட்டம் வரல. அமைச்சராக இருக்கும்போது ராஜேந்திர எடப்பாடியாரை கேட்டு எந்த திட்டங்களும் அவர் கொடுப்பாரு. திண்டுக்கல் மாமு கோவிலூர் பிரிவு அருகே 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்பு. முதியவர் கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த அதிகாலை நேரத்தில் பெண் வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் வீட்டு வேலை செய்து வந்த பீகார் நபர்களுக்குள் ஏற்பட்ட மோதலில் படுகாயமடைந்தவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விடியா திமுக ஆட்சியில் தொடர்ந்து அரங்கேறி வரும் குற்றச்சம்பவங்களால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் கடுமையாக விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே திம்மாபுரம் சோளக்காட்டில் பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு. நேற்று மாலை பால் ஊற்ற சென்ற பெண் வீடு திரும்பாத நிலையில் இன்று காலை சோளக்காட்டில் சடலமாக மீட்கப்பட்ட அவலம். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். ரயில், பேருந்து உள்ளிட்டவற்றின் மூலம் கஞ்சா தொடர்ந்து கடத்தப்பட்டு வரும் நிலையில் போலீசார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்கள் கேள்வி.
அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த போதை ஆசாமி கஞ்சாவுடன் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் இதுபோன்ற அவலம் தொடர்ந்து நடைபெறுவதாக மக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 16 பாக்கெட்டுகள் கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஸ்டாலின் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் அருகே 128 கிலோ கஞ்சா சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. கஞ்சா வேட்டை நடத்துவதாக ஸ்டாலின் அரசின் காவல்துறை கதை சொல்லும் நிலையில் இப்படி தினம்தோறும் சர்வசாதாரணமாக கஞ்சா புழங்குவது எப்படி என மக்கள் கேள்வி. திமுக அமைச்சர் ரகுபதியின் தொகுதியான புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அரசு செவிலியரை திமுக பிரமுகர் ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய விவகாரம். திமுக பிரமுகர் அமைச்சர் ரகுபதிக்கு நெருக்கமானவர் என்பதால் புகார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக அரசு பாலியல் குற்றங்களை தடுப்பதை விடுத்து குற்றத்தை மூடி மறைக்க முயல்வதால் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் ஆவேசம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே 90 வயது முதியவர் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைப்பு. சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டில் நடவடிக்கை. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 10 வயது குழந்தைக்கு 55 வயது புகைப்பட கலைஞர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். தீயசக்தி திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னை பரங்கிமலையில் ரயில் முன் மாணவியை தள்ளிவிட்டு கொலை செய்த இளைஞர் குற்றவாளி என தீர்ப்பு. குற்றவாளி சதீஷ்கான தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் தமிழக போலீசாரை தாக்கிய வட மாநிலத்தவர்கள். தமிழக கர்நாடக மாநில எல்லையில் வாகனத்தை சோதனையிட்ட போது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. நெல்லை அருகே காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பெண் காவலருக்கு காயம். திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்ல நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. சென்னை கோடம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு அப்பள்ளியில் ஆசிரியர்கள் தீண்டாமை கொடுமையில் ஈடுபடுவதாக மாணவர் பரபரப்பு குற்றச்சாட்டு. சமூக நீதி குறித்து வாய்க்கிழியே பேசும் ஸ்டாலினின் அவரது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளார்களா என மக்கள் கேள்வி. பறை வாசித்தல நான் சேர்ந்துருந்தேன். அதுக்கு மூலத்திலிருந்து நான் வாசித்தேன். மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் 2 பேரும் சேர்ந்து ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வர படிக்காதடா, எப்போ பார்த்தாலும் அந்த கலை திருவிழா முடிந்ததுலேருந்து இதுமாரி தான் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் சேர்க்கறது இல்லை, சட்டையை அவுத்து செக் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அவங்க அசிசமாக வர பேசுகிறாங்க. அவங்க அப்பா செய்கிற வேலைக்கு போடா. எங்கள் அப்பா மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அப்பா உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கே போயிடுறா, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர, உனக்கு படிப்புலாம் ஏறாது. தொடர் விடுமுறை மற்றும் மார்கழி மாத விசாக நட்சத்திரத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து விஸ்வரூப தீபாராதனை மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகத்தை கண்டு தரிசனம்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயில் மலை மேல் செல்ல வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் அவதி. மலைக்கோயிலுக்கு செல்ல 2 பேருந்துகளை மட்டுமே விடுத்து தீய சக்தி திமுக அரசு வஞ்சிப்பதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. இந்த இடத்துல ஒரு 500 வண்டி நிறுத்தலாமே தவிர மீதி வர 1000 1500 எக்ஸ்ட்ரா வண்டிகளை எங்க நிறுத்துறது? அதனால பொதுமக்கள் வசதிக்காக நீங்க கோயிலுக்கு மாற்றுப்பாதையும் அதே மாதிரி வண்டிகளை பார்க்கிங் பண்ணுறதுக்கான இடத்த கொஞ்சம் பெருசுப்படுத்தி கொடுத்தாக்க வர்ற மக்களுக்கு முருகனை தரிசனத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றது எங்களுடைய கருத்து. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. மேல்மருவத்தூர் கோயிலுக்கு சென்ற 40க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகாயத்துடன் மீட்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 18 டன் ரேஷன் அரிசி சிக்கியது. தமிழகம் முழுவதும் நியாய விலைக் கடைகளில் ரேஷன் அரிசி மக்களுக்கு தராமல் வெளி மாநிலங்களுக்கு கடத்தும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காமல் விடியா திமுக அரசு மெத்தன. திருச்சியில் சட்டவிரோத லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபட்ட பரிசுத் தொகையை தராமல் மோசடி செய்த திமுக பிரமுகர் உட்பட 2 பேர் சிக்கினர். லாட்டரி விற்பதே குற்றம், அதிலும் கூட பரிசுத் தொகை கொடுக்காமல் மோசடி செய்வதா என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் இத்தகைய மோசடிகளை செய்வதில் உடன்பிறப்புகள் கை தேர்ந்தவர்கள் என விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நகை திருட்டில் ஈடுபட்ட கட்டிட தொழிலாளியை கடத்தி திருடிய நகையை திருப்பிக் கொடுக்கும்படி மிரட்டிய பெண் உட்பட 5 பேர் சிக்கினர். திருடு போன நகையை காவல்துறை மீட்டுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை இல்லாததையே இத்தகைய சம்பவம் அரங்கேறி இருப்பதாக மக்கள் விமர்சனம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என கூறி மளிகை கடையில் 6000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றம். திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மக்களிடம் பணம் பறிக்கும் கும்பல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புளியங்குடி டிஎஸ்பி ஆதரவுடன் செயல்படும் போதைப் பொருள் கும்பல் மணல் கொள்ளையர்கள் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக காவலர் குற்றச்சாட்டு. மன உளைச்சலுக்கு ஆளான காவலர் தன்னை பணியிலிருந்து விடுவிக்குமாறு காவல்துறை இயக்குநருக்கு எழுதிய கடிதத்தால் பரபரப்பு. தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் திமுக அரசுக்கு எதிராக கோஷம். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 12 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சுற்றுலா பயணிகளின் தொடர் வருகையால் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல். வேக கூட்டங்களுக்கு இடையே படகு இல்லத்தில் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உறைநிலைக்கும் கீழே சென்ற வெப்பநிலை. ஏரிகளின் மேற்பரப்பு உறைந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இறால் பண்ணைகளில் மின் திருட்டு அதிகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 80 கோடி ரூபாயாக இருந்த மின் திருட்டு 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் 132 கோடி ரூபாயாக உயர்வு. சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் வகையில் உலக நாடுகள் மின்சார வாகனங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து வரும் நிலையில் இந்தியாவில் மின்சார வாகன துறைக்கான முதலீடுகள் 37% சரிந்ததாக அதிர்ச்சி தகவல். மைனாரிட்டி பாஜக அரசின் அலட்சியத்தால் கடந்த 2022ஆம் ஆண்டில் 7,963 கோடியாக இருந்த முதலீடு நடப்பாண்டில் 4,995 கோடி ரூபாயாக குறைந்தது. கடந்த நிதியாண்டை ஒப்பிடுகையில் வங்கி மோசடி தொகை 8 மடங்கு அதிகரித்தது. 21,367 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல்.
குழந்தைகள் சாப்பிடும் காப்கார்ன், ஏழைகள் சாப்பிடும் முட்டை உள்ளிட்டவைக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசால் வங்கிகளில் அரங்கேறும் மோசடிகளை கண்டுகொள்ளாதது ஏன் என்று மக்கள் கேள்வி. திபெத்தில் உள்ள பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா முடிவு. மிகப்பெரிய நீர்மின் உற்பத்தி செய்ய சீனா திட்டமிட்டுள்ள நிலையில் இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக தகவல்.